தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். இந்த சங்கீதத்தை எழுதினது யார் என்று பார்த்தால் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம் என்று இந்த சங்கீதம் சொல்லப்படுது. மோசே என்கிற மனிதன் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். நல்லா கவனிங்க, தன் வாழ்க்கையை யோசிச்சு பார்க்கிறார். ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் நீ நினைத்து பார்ப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் வாழ்க்கையெல்லாம் ஒரு கதையை போல முடிந்து போனது. எத்தனை நாள் நாங்கள் உயிரோடு இருக்க போறோம்? 70 வருஷம், ஒருவேளை பலம் அதிகமாக இருந்ததுன்னா 80 வருஷம். இங்கே நாட்கள் எல்லாம் ஒரு கதையை போல் முடித்து போட்டோம். வாழ்க்கையை யோசிச்சு பார்க்குறாரு. மேன்மையானது வருத்தம் சஞ்சலம் மட்டுமே. யோசிச்சு பாருங்க, இந்த உலக வாழ்க்கையே ஒரு மாயையானதுன்னு மோசே என்ன பண்ணுறாரு? ஜபத்தில் சொல்கிறார். அப்போ தான் சொல்கிறாரு, நீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். கவுனிங்க, இந்த 90ஆம் சங்கீதத்தை மோசே எழுதின போது நான் சொன்னேன் இல்லையா, அநேக ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க இந்த சம்பவங்கள் நடந்த போது, இந்த சங்கீதத்தை அவர் எழுதின போது என்னாகும் 20ஆம் அதிகாரத்தில் வந்துட்டாங்க. இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே மிரியாம், அதாவது மோசேயுடைய அக்கா, மோசேயுடைய சகோதரி மரணமடைந்து விட்டார்கள். சிறு வயதில் மோசேயை காப்பாற்றினது இந்த மிரியாம் தான். அது மட்டுமல்ல, ஒரு தீர்க்கதரிசியாக மோசேக்கு துணையாக நின்றது இந்த மிரியாம் தான். 40 வருஷம் அலைந்து வனாந்தரத்தை சுற்றி திரிந்து கடைசியில் ஒரு கட்டம் வந்தபோது அந்த மோசேயுடைய அக்கா சகோதரி மரணம் அடைந்தார்கள். அவரை மோசே தன் கையால் அடக்கம் பண்ணுகிறார். துக்கம் தாங்க முடியல. கூட சகோதரி இத்தனை நாள் கூட இருந்தாங்க, இனி இந்த வனாந்தரத்தை எப்படி நடக்க போறேன்னு தெரியலையேன்னு மோசேக்கு ஒரு பெரிய துக்கம். அடுத்து தொடர்ந்து வாசிக்கிறோம், அந்த ஜனங்களெல்லாம் தண்ணீர் இல்லை என்று மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள், குறை சொல்றாங்க. அப்போதான் அக்காவை பறி கொடுத்து கவலையோடு இருக்கிறாரு. இந்த ஜனங்கள் தண்ணீர் இல்லை என்று மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். மோசே கலங்கி போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அந்த கண்மலையை பார்த்து பேசும் பொழுது உனக்கு தண்ணீர் கொடுக்கும் சொன்ன போது மோசேயுடைய இந்த ஜனங்கள் மோசேக்கு விரோதம் பேசின தாங்க முடியாம அந்த கண்மலையை பார்த்து பேசுவதற்கு பதிலாக மோசே தன் கோலினால 2 அடி அடித்து விட்டார். ஆண்டவர் கோவம் வந்துச்சு. ஆண்டவர் சொன்னாரு, கண்மலை பார்த்து நான் பேச சொன்னேன், இந்த ஜனங்கள் உன்னை கோவப்படுத்தினதுனாலே, இந்த கண்மலை அடித்தபடினாலே நீ கானானுக்குள்ளே பிரவேசிக்க போவதில்லை என்று மோசேக்கு ஆண்டவர் தண்டனை கொடுத்தார். பயணம் போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு தேசம் வருது. அப்போ ஏதோம்னு ஒரு தேசம் வருது. அந்த தேசத்தின் வழியா போயிட்டா ஈஸியா ஷார்ட்கட்ல போயிடலாம். அந்த ராஜாட்ட கேட்கிறார் மோசே ஆள் அனுப்பி, உன் தேசத்தின் வழியா போவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுப்பியான்னு கேட்டபோது அந்த ஏதோம் தேசத்து ராஜா சொன்னாரு, நான் உனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன். நீ அப்படி என் தேசத்தின் வழியா வந்தா என்று சொன்னால் ஆயுதங்களோடு எதிர்த்து வந்து உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவேன்னு அந்த ராஜா எச்சரிக்கிறான். திரும்ப ஒரு துக்கம். இவன் சகோதரன் ஆயிற்று. இந்த ஏதோம் என்பது ஏசாவின் சந்ததி, இஸ்ரவேலுக்கு சகோதரன். நான் சொல்லிட்டேன், என் தேசத்துல உன்னை விட மாட்டேன், அப்படி என் தேசத்துக்குள்ள வருவாய் என்று சொன்னால் உன்னை எதிர்த்து வருவேன்னு எச்சரிக்கை பண்றான். சுத்தி போறாங்க. அப்படியே ரூட் எடுத்து 250 மைல் 250 கிலோமீட்டர் சுத்தி போக வேண்டியதா போச்சு. துக்கத்தோடு நடந்து போயிட்டு இருக்கிறாரு. பயணம் போயிட்டே இருக்குது. வனாந்தரத்தின் வழியா போயிட்டு இருக்காரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரனாகிய ஆரோன் இப்பொழுது மரிக்க போகிறான். அவனை அடக்கம் பண்ணிட்டு அவனுடைய ஆசாரிய வஸ்திரங்களை கலட்டி அவன் மகனுக்கு நீ உடுத்துன்னு சொல்லி இவ ஆண்டவர் சொல்றாரு. மோசே ஆண்டவர் சொன்னது கேட்டு ஆரோனை கூட்டிட்டு மலை மேல போறாரு. அங்கே ஆரோனுடைய உடையெல்லாம் கலட்டுறாரு மோசே. இந்த சகோதரனை மரிக்க போகிறான். ஆண்டவர் சொன்னது போலே ஆரோனுடைய வஸ்திரத்தை எல்லாம் கலட்டி அவன் மகன் எலியாசருக்கு உடுத்தி விட்டு திரும்புறாரு. ஆரோன் மரித்து போனான். அவனையும் அடக்கமாண்டார் மோசே. சகோதரி மரித்து போனார்கள். சொந்த ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். தன் சொந்த வாழ்க்கையிலும் பரிசுத்தத்தை இழந்து தோல்வியுற்று போய் கலங்கி நிற்கிறாரு. ஏதோ தேசமோ வழிவிடல. கடைசியா மோசேக்கு வாயா இருந்த அண்ணனாகிய ஆரோன் அவரும் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறார். யோசித்து பாருங்க அன்பான சகோதரனே, அன்பான சகோதரர்களா, நீங்களும் இப்படிப்பட்ட நிலைமைக்கு வந்திருக்கலாம். நான் அன்பு காட்டினவங்கெல்லாம் இப்போ என்கிட்ட இல்லை, என் கூட இல்லை. என் சொந்த பரிசுத்த வாழ்க்கையின் தோல்வியில் இருக்குது.
நானும் ஆண்டவர் கரத்தில் தண்டனை வாங்கி கொண்டு விட்டேன். சுலபமான வழியில் அடைக்கப்பட்டு விட்டது. கடைசியாக எனக்கு வாயாயிருந்த துணையா இருந்த என் சகோதரனும் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். ஒரு தனிமையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறேனே அந்த மலை மேலன்னு சொல்லி மோசே கலங்கி போனது போல நீங்களும் ஒருவேளை கலங்கி போயிருக்கலாம். அப்பொழுது மோசே ஜெபிக்கிறார். இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததெல்லாம் சிறுமை சிறுமை சிறுமை. இந்த 40 வருஷம் நடந்த வந்த வாழ்க்கை பார்க்கும்போது மோசே உள்ளம் காயப்பட்டு விட்டது, கலங்கி போகிறது. இந்த 40 வருஷம் நடந்து வந்தமே என்ன இருக்குது மீதி பார்த்தா ஒன்றுமே இல்லை. எல்லாம் வருத்தம், எல்லாம் சஞ்சலம், எல்லாம் துக்கம், முறுமுறுப்பு, சண்டை, சச்சரவு, கொலை, மரணம் என்று 40 வருஷமும் மோசையோட வாழ்க்கை கடைசி அந்த வாழ்க்கை போராட்டமாக கடந்து போகிற போது தான் மோசே ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நீ என்ன செய்வீங்களோ தெரியாது. நீங்கள் என்ன சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கி விட்டுருங்க. உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் ஒருவேளை சந்தோஷம் சொல்லிக்கிறதுக்கு நான் காமிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற நிலைமையில் நீங்க இருக்கலாம். நான் கடந்து வந்த வருஷங்கள் எல்லாம் சஞ்சலம், துக்கம், சிறுமை, ஏமாற்றம், தோல்வின்னு பெரிய போர்க்களம் உங்க வாழ்க்கை இருந்திருக்கலாம். இனி ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிடக்கூடாது. என்னை பார்த்து கொண்டிருக்க புறஜாதிக்கு முன்பாக என் வாழ்க்கை இந்த தோல்வியில் முடிஞ்சிடக்கூடாது, இதே அவமானத்தில் முடிஞ்சிடக்கூடாது. நீ என்ன செய்வீங்களுக்கு தெரியாது. நான் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் நான் மகிழ்ச்சியை பார்க்குற வருஷங்கள் எனக்கு கொடுத்தரலும். முதலாவது நான் சொல்ல வந்தது, ஒரு மனிதனை சிறுமைப்படுத்தினாங்க பைபிளில். முதலாவது நான் உங்களுக்கு காண்பிக்க போகிற மனுஷன், முதலாவதாக ஆதியாமத்தில் வாசிக்கிறோம், யோசேப் என்கிற மனுஷனை பற்றி பைபிள் சொல்லுது. கவனிங்க, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. 17 வயசு, கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தார், கர்த்தர் எதிர்பார்த்து வாழ்ந்தார், ஏதோ ஒன்று ஆண்டவனுக்கு செய்வார் என்று எதிர்பார்த்து வாழ்ந்து வந்தார். தூக்கி குழியில போட்டாங்க. 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விலை பேசினார்கள். துக்கம் ஆரம்பிச்சது. தகப்பனை தாயும் பார்த்து ரொம்ப நாள் ஆகக்கூடிய நிலைமை. ஒரு அனாதையை போல இழுத்து செல்லப்படுகிறார் யோசேப்பு. அடிமையாக வேலை கொடுக்குறாங்க, அடிமை வேலை செய்கிறாரு. வீண் பழிய போட்டாங்க. நான் செய்யலையே எதைய, நான் செஞ்சிருந்த தண்டனை அனுபவிச்சா பரவாயில்ல, நான் செய்யலையே எதைய, நான் ஏன் அதை அனுபவிக்குன்னு சொல்லி நீங்க கேள்வியோடு இருக்கலாம். யோசேப்பை கவனிங்க, ஒரு தவறும் செய்யல, தூக்கி சிறையில் போடுகிறார்கள். 30 வயது வரை வாழ்க்கை போராட்ட களமா இருக்கிறது. எல்லாம் கேட்டிருப்பாங்க, ஆண்டவர் சொல்லிட்டு இருந்தியே, கர்த்தர் சொல்லிட்டு இருந்தியே, கர்த்தருக்கு பயப்படணும் சொல்லிட்டு இருந்தியே, உன் தேவன் எங்கே? உண்மை உள்ளவராக இருந்தாரா இன்னும் உன்னை வெளியே கொண்டு இருக்கணும்னு சொல்லி பல பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க, கேலி பண்ணியிருக்கலாம். சிறைக்குள்ளே பைபிள் சொல்லுது, அவனுடைய பிராணன் இரும்பில் அடைபட்டு இருந்தது. வெளியே தப்பிக்கிறதுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாது. காப்பாத்துறதுக்கு யாராவது வருவாங்கன்னு எதிர்பார்க்க கூட முடியாது. நீங்க அப்படி இருக்கலாம். ஒரு வேளை தப்பிப்பதற்கு வழியே இல்லையே, என்னை காப்பாத்துறதுக்கு யாராலும் முடியாதுங்க நிலைமையில நான் இருக்கிறேன்னு சொல்லி இங்க இருக்கலாம். 30 வயதானது. 17 வயதுல எகிப்துக்கு போனார். 30 வயதான போது ஒரு இரவுல சிறைக்குள் இருந்த அந்த மனிதனை தூக்கி கொண்டு வந்து கர்த்தர் சிங்காசனத்தை உட்கார வைத்தார். ஹல்லேலூயா. நான் சிறுமைப்பட்ட தேசத்துல, இந்த தேசம் சிறுமைப்படுத்தினது, ஆனால் கர்த்தர் என்னை பழுக பண்ணினார், என் தகப்பன் வீட்டை மறக்க பண்ணான்னு சொல்லி 2 பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிறார். ஹல்லேலூயா. 13 ஆண்டுகள் சிறுமைப்பட்டாரு. அதற்கு பிறகு யோசேப்புடைய வாழ்க்கை உயர ஆரம்பித்தது. யாராலும் தொட முடியாத அளவுக்கு யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். பஞ்சம் வந்தது, செழிப்பு வந்தது. யோசேப்பை யாராலும் தொட முடியல. யோசேப்பை கர்த்தர் மேன்மைப்படுத்தி வைத்தார். கடைசி அவர் மரிக்கும் போது பைபிள் சொல்லுகிறது, யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. சிறுமைப்பட்ட நாட்கள், துன்பத்தை கண்ட வருஷங்கள் 13 தான். ஆனால் கர்த்தர் மேன்மையா வைத்தது பார்த்தா 110 வயது வரை மேன்மையா வைத்தார். நம்முடைய ஆண்டவர் சிறுமையை மாற்றுகிற, மேன்மையை கொடுக்கிற தேவன். உங்கள் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சு நினைஞ்சிடாதீங்க. நம்பிக்கை கொள்ளுங்க. இன்னைக்கு நம்பிக்கை எட்டுப்ப நீங்க இது இப்படியே போயிருமா, எனக்கு இது இவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்கலாம். அப்படி இல்லை. கர்த்தர் சிறுமையை மாற்றி மேன்மையை கொடுத்து அழகு பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன். சங்கீதம் 105 17 18 19 சொல்லுங்க. யாரோ ஒருத்தர் வாசிக்கலாம். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. 13 வருஷம் யோசேப்புடைய வாழ்க்கை என்ன நடந்துச்சு, மனசுக்கு என்ன ஓடிட்டு இருந்துச்சுன்னு பார்த்தா பைபிள் சொல்லுது, வசனம் அவனை புடமிட்டு கொண்டிருந்தது.
இந்த 13 வருஷம் மறைவிலே யோசேப்புக்கு நடந்தது என்ன? கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டு கொண்டிருந்தது. மேன்மை எப்படி வரும்? சிறுமை எப்படி மாறும்? வசனம் நம்மை புடமிடுவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். யார் ஒப்பு கொடுக்குறாங்க அவங்கள தான் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். யோசேப்புக்கு 11 சகோதரர் இருந்தாங்க, அவங்களையெல்லாம் கர்த்தர் மேன்மைப்படுத்தல. யோசேப்பு ஏன் மேன்மைப்படுத்தினார்னு சொன்னால், யோசேப்பு வசனம் தன்னை புடமிடுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த மனுஷனா இருந்தாரு. சண்டை போடல, யார்ட்டி போய் கெஞ்சல, யாரு காலில் விழுல. யோசேப்பு வசனத்துக்கு காத்திருந்தார். இரண்டாவதாக யோபு சரித்திரத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். யோபு என்கிற மனிதன் மிகப்பெரிய மனிதனாக இருந்தான். ஏராளமான சொத்து சுகத்தோடு, ஏராளமான வேலைக்காரர்களோடு மிகப்பெரிய மனிதனாக இருந்தார். ஒரே நாளில் நிலைமை தலைகீழாய் மாறியது. ஒரே நாளில் 10 குமாரன் போனார்கள். ஒரே நாளில் கழுதைகள் காணாமல் போச்சு, ஏர் மாடுகள் காணாமல் போச்சு, ஆடுகள் காணாமல் போச்சு, ஒட்டகங்கள் காணாமல் போச்சு. ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து தரித்திரனாய் மாறி போனார். அது வரைக்கும் இருந்த எல்லா பேரும் புகழும் ஒரே நாளில் காணாமல் போச்சு. அடுத்த சில நாட்கள் என்ன ஆகுது? நல்லா சுகபத்திரமாக இருந்த மனுஷன் ஒரே நாளில் உடம்பெல்லாம் பருக்கள் இருந்து மிகப்பெரிய கொடிய வியாதியோடு சாம்பல்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிற நிலைமை. அவ்வளோ பெரிய பக்தன், கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற மனுஷனாக இருந்தார். அவ்வளோ பெரிய பக்தனுடைய வாழ்க்கை ஒரே நாளில் தலைகீழாய் போனது. சிறுமை வரும், விசுவாசி கண்டிப்பாக சிறுமைப்படுற நேரம் வரும். மனைவி என்ன சொன்னா? நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு, செத்துப்போ. நீ உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? நீ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீ கர்த்தருக்கு பயந்து என்ன செத்துப்போன்னு மனைவி சொல்லுகிறாள். எவ்வளோ பெரிய சிறுமை யோசிச்சு பாருங்க. யோபுடைய வாழ்க்கை அதோட முடியல. நான் நினைச்சேன் 2ஆம் அதிகாரத்தோட யோபுடைய சரித்திரம் நிறுத்தப்பட்டிருக்கும் என்று சொன்னால் பெரிய தோல்வியை முடிஞ்சிருக்கும். 42ஆம் அதிகாரம் வரைக்கும் போகுது. வசனம் சொல்லுகிறது, 42 அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிறது, யோபு 140 வயசு உள்ளவனாய் பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்காக யோபு பெற்றுக்கொண்டார். 10 குமாரர்களையும் மறுபடியும் பெற்றுக்கொண்டார். இந்த நம்பிக்கை யோபுக்கு இருந்துச்சு. சிறுமையை கர்த்தர் மாத்தினாரு. அநேக ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, யோபுடைய துன்பத்தின் நாட்கள் எத்தனை நாள்னு பார்த்தா 2 மாதத்திலிருந்து 2 வருஷத்துக்குள்ளதான் இருக்கும். 10 வருஷம் 15 வருஷமெல்லாம் வியாதிப்பட்டு படுக்கல. குறைந்த அதிகபட்சம் 2 வருஷம் தான். இந்த வியாதி, அந்த தரித்திரம், அந்த வறுமை 2 வருஷம் தான். அதற்கு பிறகு ஒரு வேளை 70 வயசுல வந்திருந்தா அதற்கு பிறகு இன்னொரு 70 வருஷம் யோபு இருந்தாரு. யோபு 3ஆம் 4ஆம் தலைமுறை பிள்ளைகளை மட்டும் யோபு வளர்த்தினாரு. யோபு சிறுமையை மாத்தினதுக்கு மிக முக்கியமான காரணம் பைபிள் சொல்லுது, இவை எல்லாவற்றிலும் யோபு தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. 1:22 வசனம் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையில் நன்மை பெற்று நாம் தீமை பெற வேண்டாமா என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அவசரப்பட்டு வார்த்தை பேசுறது கிடையாது, அவசரப்பட்டு ஐயோமான்னு கத்தறது கிடையாது. கர்த்தர் மேல் நம்பிக்கையுள்ள வார்த்தையில் பேசுகிறவர் தான் யோபு. அல்லேலூயா. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களேன்னு சொல்லி யாக்கோபு சொல்றாரு. யோபுடைய பெருமை புதிய ஏற்பாடு வரை யோபின் பொறுமை புதிய ஏற்பாடு வரை பேசப்படுகிறது. ஏன் நமக்குன்னு சிறுமை மாறலன்னா பொறுமை இல்லை, உபத்திரவத்தை சகிக்கிற மனசு இல்லை. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். பக்கத்தில் திரும்பி சொல்லுங்க, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சகிக்கிற மனம் இருக்குதா, உங்க சிறுமையை கர்த்தர் மாத்துவார். இது ஆண்டவருக்கு இது வந்தா நல்லதுக்கு தான் வந்திருக்குது, எனக்கு தீமைக்காக வரல. இந்த துன்பம், இந்த ஏமாற்றம், இந்த தோல்வி, இந்த பாடு நன்மைக்கு தான் வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய பொறுமை, சகிப்புத்தன்மை எந்த விசுவாசி இருக்கோ அவனுடைய சிறுமையிலே கர்த்தர் ரொம்ப நாள் விட்டுருக்க மாட்டாரு. அவனை சீக்கிரம் மேன்மைப்படுத்தி வைப்பாரு. கை தட்டி கர்த்தரை சோத்தரிக்கலாம். ஞானம் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு திறமை இல்லாமல் இருக்கலாம், புத்திசாலித்தனம் இல்லாமல் இருக்கலாம், பேசக்கூடிய ஞானம் இல்லாமல் இருக்கலாம், பணம் பொருள் இல்லாமல் இருக்கலாம், நல்ல படிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வசனத்தை நேசிக்கிற வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் யோசேப்பின் சிறுமையை மாத்தின தேவன் உங்கள் சிறுமையை மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்ல ஹல்லேலூயா. யாருடைய உதவி இல்லாமல் இருக்கலாம், எல்லாம் அவங்கள பார்த்து செத்து போன்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இருக்கலாம். ஆனால் யோபுக்கு இருந்த பொறுமை, சகிப்புத்தன்மை உங்களுக்கு இருக்குன்னு சொன்னால் யோபுக்கு 2 மடங்காய் கொடுத்தது போல உங்களுக்கு பல மடங்காய் கொடுக்க நம்முடைய தேவனால ஆகும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம்.